இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஆப் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பேசிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த கம்பெனியோட ஓனருக்கு பணம் தேவைப்படும். ஸோ அந்த கம்பெனியோட ஓனர் இன்வெஸ்டர்ஸை தேடி போவாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸையும் பிஸ்னஸ் ஓனர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மீடியம் தான் ஸ்டாக் மார்க்கெட். எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஒருத்தர் அவரோட ஏபிசின்ற கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவர்கிட்ட அதுக்கு தேவையான பணம் இல்லை. ஸோ பணம் தேவைப்படும். அதனால் அவர் கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு அவர் கம்பெனியை 100 ஷேர்ஸாக பிரித்து 75 ஷேர்ஸ் அவரே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க 25 ஷேர்ஸை நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்பாரு. இப்போ அந்த கம்பெனி ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி க்ரோத் கொடுத்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்க ஷேரோட வேல்யூவும் ஏறும். அதுதான் நமக்கான ப்ராஃபிட். ஒருவேளை அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் க்ரோத்தும் டிக்ளைன் ஆச்சுன்னா நம்மளோட ஷேர் ப்ரைஸும் டிக்ளைன் ஆகும். இப்போது நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம வேலைக்கு போகிறோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை சேலரியோ வருது. அந்த பணத்தை அப்படியே வச்சோம்னா அது அப்படியே இருக்க போகுது. இதை விட்டுட்டு நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்தோட எண்ணமாக இருக்குது. பட் நீங்கள் உங்கள் பீரோக்குள்ளேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ வச்சுருக்க பணம் அப்படியே இல்லை. வருஷம் 7 to 8% அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே தான் வருது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன், அதாவது தமிழில் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின பெட்ரோல் ப்ரைஸ் இப்போ இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 70 to 75 ருபீஸில் வாங்கியிருந்தோம்னா இப்போ 100 to 105 ருபீஸில் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ, ரைட் நவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? இதுக்கு ஆன்லைன் ப்ரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. ஜெரோதா, க்ரோ, பேடிஎம் மணி, இதில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி அதில் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டையும் டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்வெஸ்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ பணம் வேணும்னு. எல்லாரும் நிறைய பணம் தேவைப்படும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் மினிமம் 10 ரூபாலேருந்தே உங்கள் இன்வெஸ்ட் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.